Hello, future government officers. This is Government Exams Simplified. Learn smart, crack easy. இன்னைக்கு வீடியோவில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டண்ட்டான டாபிக். காரணத்தை கொண்டு இந்த கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் விட்டுறாதீங்க. எந்த எக்ஸாம் வந்தாலும் சரி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, எந்த எக்ஸாம் நீங்கள் எழுதுறதா இருந்தாலும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ், இந்தியா யூகே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன். அப்போது இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ஆன பிஎம் நரேந்திர மோடி அவர்கள் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டரான ஸ்டார்மர் அண்ட் கிங் சார்லஸ் இன் லண்டனில் மீட் பண்ணி ஒரு ஹிஸ்டாரிக் ட்ரேட் பேக்டை ஜூலை 24 அன்னைக்கு போட்டிருக்காங்க. அப்போது இதில் காமர்ஸ் மினிஸ்டரான பியூஷ் கோயலும் கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்போ இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த ட்ரேட் பேக் பண்ண டேட் ஜூலை 24. இந்தியன் காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்தியன் வைஸ் பிரசிடென்ட் இருந்த ஜக்தீப் தன்கர் தன்னோட ரெசிக்னேஷனை பிரசிடென்ட் கிட்ட கொடுத்துட்டு ரிசைன் பண்ணிட்டாரு. இப்போ இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், வைஸ் பிரசிடென்ட் தன்னோட ரெசிக்னேஷனை யார் கொடுப்பாங்க? தன்னோட ரெசிக்னேஷன் இருக்க பிரசிடென்ட்டுக்கு கொடுப்பாங்க. இது ஏற்கனவே பாலிட்டியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இன்கம் டேக்ஸ் பில் 2025 இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி டூரிஸ்ட் விசாஸ் சைனீஸ் நேஷனல் ரிசீவ் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த சைனீஸ் விசா ஏன் கொடுக்காம இருந்தாங்கன்னா, 2020 COVID-19 நடந்த ஒரு பேண்டமிக் இஷ்யூனால சைனீஸ்க்கான டூரிஸ்ட் விசா சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போது 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு தேதியில் அது ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போது டூரிஸ்ட் விசா சைனீஸ் சிட்டிசன்ஸுக்கும் கொடுக்கப்படுது. நேஷனல் கோஆப்ரேட்டிவ் பாலிசி 2025 லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கோஆப்ரேட்டிவ் பாலிசி எதுக்குன்னா, மாடர்னைஸ் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் எதை கோஆப்ரேட்டிவ் செக்டர். அடுத்து டிஎன்பிசிக்கு தேவையான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். சோலா கங்கம் லேக் ரிவைவல், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த பொன்னேரி லேக்கை மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு 19.25 crore நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே 19.25 crore இந்த வேல்யூ ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எந்த லேக்கு? பொன்னேரி லேக்கு. எந்த வருஷம்? 2025. அடுத்து ஆடி அமாவாசை, இன்னைக்கு ஜூலை 24. இந்த தேதி அன்னைக்கு சிக்னிஃபிகண்ட் ஆன்சிஸ்ட்ரல் வொர்ஷிப் டே, அதாவது முன்னோர்களுக்கான ஒரு வழிபாடு நடக்குது. இந்த தேதியும் உங்களுக்கு முக்கியமாக கேட்கப்படுவாங்க. பகோட்டோ சமிட் அண்ட் காசா. அந்த பகோட்டா சமிட் எதுக்குன்னா, காசாவை மேலும் இஸ்ரேல் தாக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு 6 தடுப்பு நடவடிக்கை எடுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த பொகோட்டோ சமிட் காசால நடக்குது. காசா ஃப்ரீடம் ஃப்ளோட்டில்லா லான்ச் எங்கே லான்ச் பண்ணப்படுது அப்படின்னா, ஜூலை 20 அன்னைக்கு இட்டாலியில் லான்ச் பண்ணப்படுது. எதுக்கு அப்படின்னா, மருத்துவ உதவிக்காகவும் உணவு கொடுப்பதற்காகவும் காசாவுக்கு இந்த ஃப்ளோட்டில்லா லான்ச் பண்ணப்படுது இட்டாலியில். இது மாதிரி மேலும் உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு வரும். இன்னும் வேறு இன்னொரு டாபிக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நாட்கள் கண்டிப்பாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.